ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். சிக்கன் ரெசிபிஸ் நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஒயிட் சிக்கன் குருமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வீட்டில் சிக்கன் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி மிஸ் பண்ணாதீங்க. ஒயிட் சிக்கன் குருமா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் நான் 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் கசகசா. அடுத்து 6 முந்திரி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கோ அவ்வளோ க்ரீமியாக குருமா நமக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, நைஸாக நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் குருமா செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட நான் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் சேர்ந்தால் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 கிராம்பு, 1 ஏலக்காய். அடுத்து 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்து 2 பச்சை மிளகா 2ஆக கீறி நான் அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அவசரப்படாமல் வதக்குனா தான் குருமா டேஸ்ட்டு இன்னும் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் ஒரு பிடி புதினா இலை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பிடி கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜ் தான் குருமாவுக்கு நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். இப்போது இதில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா மசாலாவோடு சேர்ந்து பரட்டி விடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் இப்படியே வதக்கிட்டே இருங்க. இப்போது இதில் நான் 2 சின்ன உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது குருமாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் மீடியமில் மாற்றிட்டு இப்போது இது 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஜாரில் 1 கப்பு தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன். குருமா கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். மறுபடியும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு குக்கர் மூடி போடுங்க. 3 விசில் வந்தால் போதும். சிக்கன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை குக்கர் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. குருமாவும் செம்ம க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்த்திங்களா, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபைனலாக டேஸ்ட் மட்டும் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இப்போ மறுபடியும் நான் ஃப்ளேம் ஆன் பண்ணி மீடியமில் வச்சுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் ஃபைனலாக ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேமை லோவில் மாற்றிட்டு நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஒயிட் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது சுட சுட சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம் எதோட சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீமி ரெசிபிஸ் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் குருமானா காரம் கம்மி இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் கம்மி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் அந்த தேங்காய், மிளகு, முந்திரி ஃப்ளேவர் நல்லா தெரியும். வீட்டில் சிக்கன் வாங்கினா எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு, கிரேவின்னு பண்ணாமல் ஒரு தடவை இந்த ஒயிட் சிக்கன் குருமா செஞ்சு பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. I'll see you next time.